கேமரால சிரிக்கிறோம். நேற்று அப்படிதான் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன், கேமரா பார்க்க முடியல, அது பயமா இருக்கு. கேமரா அப்படின்ற மாதிரி இது பண்ணுது. இல்ல அது என்னன்னா அந்த போட்காஸ்ட் பார்த்துட்டே இருந்தேன். ஆனா இது செஞ்சாதான் உனக்கு ஆர்வம். நீ அது ஏன்னா பார்க்கும்போது ஆர்வம் வருது, ஆனா செய்யும் போது தான் அது ஒரு கஷ்டம் தான். காலையில கிளம்புமா பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, நல்லா இருந்துச்சு. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். வீடியோ திறந்து போட்டு இஷ்டத்துக்கு இன்னைக்கு தான்டா வந்தான். அவன் ஐடியாவே இல்லை என்னடா பண்ணுவோம். அவன் சரி சந்தோஷமா போலாம் அப்படின்னு எனக்கு ஃபிக்ஸ் வரும். குடிக்கலாம் எனக்கு ஃபிக்ஸ் வரும். குச்சாதான் ஐ எம் பாடி கண்ட்ரோல் அண்டர்ஸ்டாண்டிங். நாலு இங்கிலீஷ் பேப்பர் மேய்ஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டே நீ. என்ன ஊற்றி ரவா பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அடிச்சு அதே பேசி இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது யூடியூப்லலாம் பார்த்துருப்பியா, அந்த கார்டியோ லாக் மாதிரி எடுப்பாங்க. நான் இங்கே நீங்கள் போனேன், என்ன பண்ணேன், ஏது பண்ணேன். இப்போ அது மாதிரி தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். சாப்பாடு கடைக்கு போகணும், ரிவ்யூ அது ஒரு பக்கம். சாப்பாடு ரிவ்யூ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இடத்த பற்றி சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்ம அப்படி இல்லை, நம்ம நம்ம கல்வி ஆளை கேட்கணும். ஒரு ஆள் கேட்டுக்கிட்டு அது ஃபேமஸ் ஆகிடும். கேட்பா இங்கே பஸ் பண்ணிட்டு வரல. நானும் கேசவனும் இதை பற்றி பேசணும். நேற்று நானும் கேசவனும் சரி நம்மளாம் வந்து கல்யாணம் ஆகி இது வரைக்கும் யாருமே வெளியே ஆகல, எங்கேயுமே போகல. அப்போ அதனால வந்து நான் பிளான் பண்ணோம். அதனால என்ன பிளான் பண்ணோம்னா சரி எல்லாரும் போகலாம், எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு. அப்புறம் தான் செஞ்சு கேசவன் வந்து அடித்தோம். யாரும் சிவனுக்கு அடித்தோம். உங்களுக்கெல்லாம் வந்து ஏன் அடிக்கலன்னா இப்போ நீ வந்து வீட்டுக்கு வருவேன்னு தெரியும், இவனும் வந்து தீல் எடுக்க போறான் அப்படின்னு. நான் தானே பேசுறேன். அப்புறம் சரின்னு சொல்லி சிவனுக்கு உடனே கால் பண்ணிட்டு அவன் உடனே என்ன சொன்னான்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கண்டிப்பாக வந்துடுவேன், மித்தவங்களாம் வரவங்க என்கிட்ட கேட்டான். ஏன்னா அவர் எப்போதும் வடப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரல. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு காலைல வெயிட் பண்ணி பார்த்தா ஃபோன் எடுத்து அப்புறம் கால் பண்ணி பார்த்தா சொல்கிறா இல்லை எனக்கு வேலை மத்தியானம். இப்போ நம்ம ஏன் ஒரு நாள் பிளான், நம்ம ரொம்ப பிஸி. நம்ம என்ன பிஸி அப்படின்னா நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா திரும்பி போனால் வீடு அங்கே இருக்கு. அந்த நம்பிக்கை நம்மளுக்கு எப்போதும் உள்ள இருக்கும். எப்படின்னா வந்து நம்ம எங்கதான் போய் எங்கதான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஏன் வந்து அவங்க கேட்பாங்க என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. வீட்லயே கேட்டாலும் வச்சுக்கோங்க, ஏன் நீ வீட்டுக்கு வர மாட்டே, ஏன் வந்து நீ வீட்டுக்கு வந்து இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன். எதுக்குண்ணா அப்படின்னா என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு நம்மளுக்கு இருக்க முன்னாடி இல்ல எல்லாத்துக்கும் அவ்வளவு பேச. இப்ப நம்ம வந்து இப்போ நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையானே. ஏன் என்னாச்சு? நல்லா திடீர்னு இப்படி மாறுறீங்க. நான் எதிர்பார்க்க மாதிரி போட்டுருக்கனால அப்படி இருக்குமோ இல்ல கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டாக்டர்? அதனால சொல்றேன் நான் கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா? அப்படின்னா என்னதுப்பா? ஒரு வேலையை பார்த்தீங்களா எனக்கு அதான் கிரிஞ்சி பூமர். நல்லது சொன்னேன் அதுவா? கிரிஞ்சி நல்லது நீங்க ஏன் சொல்ற? வந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது. தெரியல உனக்கு போ. நம்ம வீடியோ செஞ்சு நம்ம 4 பேருக்கு முத கொடுக்குறேன். ஆனா ஒண்ணு நடக்கணும். வேலை செஞ்சுட்டே இருக்கோம். வண்டிக்கார வீட்டுல இருக்க இருக்கவே மாட்டேன். எங்க கிளம்புறது எங்கேயாச்சும் கிளம்புறேன். எங்க போகணும் எனக்கு தெரியாது. சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணான்னு இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பாக்கலண்ணா. ஏதோ ஒரு அவசரத்துல நடந்துச்சுண்ணா. லைஃப்பை தொலைச்சிட்டேடா. நானும் பாக்குறேன். இப்ப நீ வந்து கிராப் ஓட்டுறேன்னா கிராப் எப்படி ஓட்டுவாங்க எனக்கு தெரியும். லோரி ஓட்டுறேன் நான் இப்பவே ஃப்ரீ தான்மா. நான் வீட்டுல தான் இருப்பேன். நான் வந்து சத்யநாதன் வீட்டுல இருப்பேன். இல்ல எனக்காக ஏதாச்சும் மஞ்சளாட போறது. இவன் ஃபுல் அண்ட் ரைட் வந்து ஒரு பப்பி தூக்கிக்கிறீங்க. எங்க போறீங்க? என்ன முன்னுக்கு என்ன சாப்பிடுறதுக்கு பூசா திறந்து வந்துருக்கேன். வயிறு மாதிரி தப்பிட்டு 10 மணிக்கு மேல
அடுத்த 7-11 வண்டியை விடு. ஆன்ல இருக்கு சொன்னத பாரு. அடுத்த பயணம் 7-11. இப்போ நீ vlogger-ஆ இருக்க போறபோது இது என்னன்னா அடுத்தவங்கள்ட்ட வந்து நல்ல ஒரு இதை காட்டுது. அத பேசி இந்த மைக் அதை எடுத்துக்கலாம் நீ. இது நோடிச்சனே பத்தியா? ஆமா. இல்ல இப்பதான் வரோம். ஆக்சுவலி போனா கை ஆன் போன் ஆன்லயே இருக்கணும். அந்த செல்ஃபி வீடியோ எடுக்கிறது. அதுவும் செய்யணும். ஏன்னா மொத்தம் எடுக்க சொல்லணும். காசு எங்க விட்டாங்க எடுத்துட்டாங்க. வைக்குண்டா. இப்போ நம்ம ரொம்ப ஃபார்மலா என்ன பண்ணுவோம்? இல்ல வேணாம் கேட்டு காசு கேக்குறீங்க. ரொம்ப காசு கேட்க வருவாங்க. இதோட சோர் போடாத சொன்னேன். நான் முஞ்ச கூட பாக்கலையா அவ? அவர் சொன்னாலா? கைந்தாட்டா. நான் சொன்னேன் இங்க சாப்பிடுவாங்கன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னா அங்க அதுக்கு தானே கேட்டோம். அவ சாப்பாடு கேட்ட மாதிரி இல்ல டிஷ்யூ விக்க வரேன் அந்த மாதிரி பஸ் என்ன சொல்லிட்டு இருந்தது? என்ன சொன்னீங்க தெரியல. கல்யாணத்துக்கு தெரியல சாப்பிட போறது சொன்னாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாது இந்த மாதிரி நடக்கும்னு. தெரிஞ்சிருச்சுன்னா அவர் போடுற மைக் விடுப்பா. மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்பதான் என்னமோ முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க. சத்தியம் வாங்கினே அது என்ன? எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இதையாட்டி சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். இத என்னால மட்டுமில்ல இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன இப்ப பாதி மட்டும் நீ தான் பேசுற. இல்ல அவர்கிட்ட கேட்டு போட்டாதான் பேசுறேன். வேற வந்து குடிக்காது எங்கேஜ் பண்ணோன்னு வீட்டுல குடிச்சிடுறேன். சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு. போடா. கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் சொர்க்கம். எந்த ஏதோ கடைக்கு போறேன் வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் சீனி கொஞ்சம் சொர்க்கம் கொஞ்சம் என்ன படம் அது? எத்தனை கேனு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவாங்க. என்ன படம் அது யார் ஹீரோ? அந்த படம் மாதிரி வர அதாவது இப்பனா டைலர் மத்தி முடியது கட்டி நான் பேர் அப்படி எல்லாம் கேமரா பண்ணுங்க. இல்ல தாய்லாந்துல தான் பேங்காக், கிராபி, அத்தியாய், டானோ நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கிராபியும் அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பேங்கோ வந்து செலவுன்றாங்க விலை கூட. எக்ஸ்பென்சிவ். அது வந்து கேரா மெட்ரோபாலிட்டன்ல. அது வந்து கேரா நிறைய பேர் அங்க வேலை செய்யறாங்க. நிறைய விஷயம் எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. இல்ல அது என்ன கொஞ்சம் வந்து கொஞ்சம் தூக்கம் கொஞ்சம் அதுக்கு அவனா சொல்லுவாங்க. அவன் சொல்லுவான் ஒரு கேனா 2 கேனா வாங்கிட்டு வரணும். தண்ணி அடிக்கிறது அது அப்படி சொல்லுவாங்க. அதே சைலண்ட் வேலை. சரி போலாம். இப்பதான் நம்ம இங்க வந்திருக்கோம் பில்டிங்கு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஒரு தங்குற மாதிரி இடத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படியே தப்பா தைலம் வந்து கொஞ்சம் அப்படி சொன்னதான் இல்லடா எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணாடா. போவோம் நான் அங்க பாக்குறேன். நான் அவனுக்கு சொல்ல இது நீ செஞ்சா பிரேக் பண்ண மாட்டேன். இல்ல அது பிரேக் வேணும். எது பிரேக் பண்ண அவன் உருவாம தான் ஓட்டுறான். அது ஒன் இல்லடா உருவ மாட்டேன். 100% இல்ல சார் உருவ பயம் இருக்கு. பூரா கம்பி கட்ட அனுப்பியிருக்கு. கம்பி மொத்தம் சூப்பரா இருக்கும்.
என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எங்க சாப்பிட போலாம்? என்னடா எங்குல கல்லு கட்டது? இங்க எவ்வளவு நேரம்? அதுக்கு சாம்பாரே செஞ்சிடலாமா? போட்டிருக்கா வீடு பண்ண போறியா? இதை வச்சு சமான் பண்ணுவாங்க. ஆனா கல்லுக்கால சாப்பாடு நல்லா இருக்கும். அந்த கல்லுக்காக கொடுப்பாங்க. படுத்துக்கலாம், தூங்கிக்கலாம், என்ன சாப்பிட்டுக்கலாமா? இருக்கும் இது பெட்ரூம், தூங்கிக்கலாம். சொல்லேண்டா இது இருக்கமா இருக்காது. இல்லன்னா நேரம் அடிச்சிருவாங்க. வேற என்னடா போய் தான் பாப்போம். கல்லு கிடைக்கிறேன். அடுத்தது போய் பாப்போம். இல்லாட்டி போறது கல்லு கடைக்கு. சன் குயிக்